மிக முக்கியமா கேட்குறேன். அதாவது அரசாங்கத்துக்கு நம்ம வரி பணம் குடுக்குறோம். அரசாங்கம் நமக்கு சேவைய திருப்பி குடுக்கணும். ஆனா, இப்போ வந்து ரூ. 2000 மகளிருக்கு உதவித்தொகை. இப்போ அண்ணன் வந்து ரூ. 2500 அறிவிச்சிருக்காங்க. நான் பணம் குடுக்குறது, சேவை எனக்கு குடுக்கணும். எனக்கு ஒரு ரோடு குடுக்கணும். எனக்கு ஒரு மருத்துவ வசதி குடுக்கணும். இத என்னால ஏற்படுத்திக்க முடியாது. எனக்கு ரோடு நான் போட்டுக்க முடியாது. மருத்துவம் எனக்கு உடம்பு சரியில்லன்னா, நான் போய் அங்க போய் ஒரு மருத்துவத்த உருவாக்கிக்க முடியாது. எனக்கு சேவை குடுக்க வேண்டிய அரசாங்கம் மீண்டும் பணமாவே என்கிட்ட ஏன் குடுக்குது? ஏன்னா, இப்போ ரூ. 2000 நான் சம்பாதிக்கிறவன் நாளைக்கு ரூ. 10,000 சம்பாதிக்கலாம். நாளைக்கு ரூ. 5,000 சம்பாதிக்கலாம். ஆனா, எனக்கான சேவைகள நான் சம்பாதிக்க முடியாதுல்ல. இதுக்கு தானே ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம வரி பணம் கட்டுறோம். ஆனா, மறுபடியும் அதே பணத்தையே ரிப்பீட்டரா நமக்கு குடுக்குறாங்களே, அது சரியான ஒரு அணுகுமுறையா? அப்படின்னு நான் கேட்கணும்னு நெனைக்கிறேன். நான் சொல்றது அ அ என்டிஏ அறிவிச்ச பீகார்ல அறிவிச்ச 10,000 இருக்கட்டும். நான் எப்படி சொல்றேன்னா, பணமா குடுக்குறாங்கல்ல. எல்லா அரசாங்கங்களும் பணமா ரிட்டர்ன் பண்றாங்கல்ல. அந்த முறை சரியானதா? அப்படிங்கிறது நான் கேட்கிறேன். இல்ல அடிப்படையில வந்து பணமா குடுக்கறது வந்து அது ஒரு தனி கதை. ம். அது வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ம். அது உலகளாவிய இருக்கு. ம். ஆனா, அந்த மாடல எடுத்துக்கிட்டு நீங்க போய் கேட்டீங்கன்னா உடன்பிறப்புல ஏதோ தெரியுமா? உங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி மாடல் தெரியுமான்னு கேட்பாங்க. அத வந்து நீங்க டைரக்ட் பெனிஃபிட்டா குடுக்கறதுல என்ன பெனிஃபிட் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. ஆனா, நார்மலா நீங்க சொல்லக்கூடிய சர்வீசஸ குடுக்க வக்கத்தவங்களும் இதே மாடல் பண்ணி போய் ஒளிஞ்சுக்கிறாங்கன்றது தான் இந்த திராவிட மாடலுடைய நிதர்சனம். ஓகே. அது பீகார்ல நடந்ததா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல நடக்கிறதா இருந்தாலும் சரி, அது ஒண்ணுதான். ஓகே. ஒன் டைம் ட்ரான்ஸ்ஃபர்னு பண்ணுவாங்க. ஓகே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் கரப்டிங் த பீப்பிள். மக்களுக்கு பிரைப் கொடுக்குற ஒரு மிஷினரி, ஒரு மெக்கானிசம் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஓகே. இப்போ சர்வீசஸ் முதல்ல சொல்லிட்டு வரேன். அப்போ தான் என்ன நமக்கு கொடுக்கலன்னு நமக்கு தெரியும். ஓகே. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதியில் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை பாஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. இந்த ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு கவர்னன்ஸில் வந்து இன்னும் மக்களை வந்து எளிமையாக ரீச் பண்ணுறதுக்கு, மக்கள் நம்மளை எளிமையாக ரீச் பண்ணுறதுக்கான ஒரு மாடல் 18 மாநிலங்கள்ல ஏற்கனவே இருக்கு. இந்த ரைட் டு சர்வீசஸ் மாடல் எப்படி ஒர்க் ஆகணும்னா, நீங்க ஒரு சர்வீஸ்க்கு உரித்தானவர்னா அந்த சர்வீஸ் உங்களுக்கு அரசாங்கமே தேடி வந்து கொடுக்கணும். தேடி வந்து கொடுக்கணும். கொடுக்கலன்னா உங்களுடைய ரைட்டு வயலேட் ஆச்சு, உங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டது. அரசாங்கம் எனக்கு கொடுக்கறது வந்து வாய் விடுவாங்க பாருங்க, ஓஷி தர்மம், நாங்க போட்ட பிச்சைல படிச்சீங்களா, அது அப்படி இல்லடா. நாங்க எங்க உரிமையை கேட்கறது, என் உரிமை நீ தான் வந்து கொடுக்கணும். என் உரிமை அது. அந்த உரிமையை வந்து நீ செய்யலன்னா உன் சட்டையை பிடிப்பன்றது தான் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். அதை பாஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பாஸ் பண்ணல. கடவுளே அது டிராஃப்டே போடல. அதுக்கு ஒரு அந்த வரைவு சொல்லுவாங்களா, வரைவு சட்டம், அந்த வரைவு சட்டமே இருக்கு. அதாவது எப்படி இதை பண்ண போறோம், உங்க ஒப்பீனியன் சொல்லுங்கிறது கூட ஒரு டிராஃப்ட் எப்பவுமே ஏற்படுத்தி அந்த டிராஃப்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் மக்கள் அதில் இன்புட் கொடுத்து அதை கொண்டு வந்து தான் சட்டமன்றத்தில் டேபிள் பண்ணுவாங்க. டேபிள் பண்ணி அதுக்கு மேலே விவாதம் நடத்தி அதுக்கப்புறம் ஓட்டு எடுத்து நடத்தி தான். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா நடக்கிறதே இல்லை. தெரியல ப்ரோ, எங்க ஜென்ரேஷனுக்கு புதுசா இருக்குன்னு சொல்லி. இது எங்க ஜென்ரேஷன் புதுசா? நான் என்னங்க 40 வருஷம் ஆன மாதிரி புதுசா இருக்கு. அது வந்து படிச்சதுனால இப்படி ஒன்று இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங்னு பில்லுக்கு அவ்வளோ பில் வேலை, அந்த டிராஃப்ட் அவ்வளோ வேலை பார்த்து அது பாஸ் ஆகும்போது அது ஆக்டா மாறும். ஒரு டிராஃப்ட் பிகம்ஸ் a bill when it is stable. It becomes an act when it is passed. இந்த எதுவுமே கிடையாதுங்க. நைட்டு முடிவு பண்ணி காலைல பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ இது வந்து ஜனநாயகத்துக்கே, இந்த லெஜிஸ்லேச்சருக்கே ஒரு விரோதமான போக்கு. அதுக்கப்புறம் வருவோம். இப்போ இந்த சர்வீசஸ் வந்து நம்ம என்ஷூர் பண்ணோம் இல்லையா, அது இவங்க பண்ணவே இல்லை. இப்போ பண்ணாமல் இருக்கும்போது எனக்கு சில சர்வீசஸ் வரணும், எனக்கு அந்த சர்வீஸ் எதுவுமே வரல. இப்போ நான் இதை கேட்குவேன் இல்லை, இப்போ கேட்கக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும், என்ன லஞ்சம் கொடுத்து ஏமாத்தணும். இப்போ ஒரு அம்மா ஒரு நாள் உடம்பு முடியலன்னு குழந்தைய வந்து இன்னைக்கு சமைக்க முடியல, இந்தா 10 ரூபா கேன்டீன்ல போய் இப்போ சாப்பிட்டுக்கோன்னு சொன்னா அது என்னது? நியாயம். அம்மா சமைக்காமே இருந்துட்டு டெய்லி 10 ரூபா 20 ரூபா கொடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொன்னா குழந்தை உடம்புக்கு என்ன ஆகும்? அம்மா தன்னோட வேலையில் தவறிட்டாங்களா, இல்லை அப்பா வந்து சமைச்சு கொடுக்க வேண்டிய வேலையில் தவறிட்டாரா? அப்போ நம்மளுடைய ஒரு ஃப்ளாவை மறைக்கிறதுக்கு குழந்தைக்கு எப்படி காசு கொடுத்து உடம்புக்கு எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய சேவையை மறுத்ததை மறக்கிறதுக்காக வெயிலுக்கு 2000 ரூபா கொடுக்குறது. 2026 மே மாதம் வெயில் அடிக்கும்ன்றது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் சொல்கிறேன் ப்ரோ. பொங்கலுக்கு 26ல் 3000 ரூபா கொடுத்தவங்க 25ல் கொடுத்தாங்களா? அப்போ இது வந்து ஒரு பக்கம் அவங்க பண்ணாத சேவைகளை மக்களை மறக்கடிக்கிற விதம் ஒன்று. ரெண்டாவது, யார் புதுசா வந்திருக்கா, யார் உங்களை அச்சுறுத்துறா நீங்களே பாருங்க. 24ல் தேர்தல் நடந்துச்சு, பொங்கலுக்கு 1000 ரூபா கொடுத்தாங்க, வெயிலுக்குலாம் ஒன்றும் கொடுக்கல. கண்டிப்பா. 25ல் பொங்கல் வந்தது, வெயில் வந்தது, ஒண்ணுமே கொடுக்கல. கண்டிப்பா. 26 தேர்தலில் தாவேக்கான ஒரு கட்சி தேர்தல் காலத்துல வந்து நிக்காதானே. இப்போ பொங்கலுக்கு ஏன் 3000 ரூபா கொடுக்குறாங்க, வெயிலுக்கு ஏன் 2000 ரூபா கொடுக்குறாங்க, எலெக்ஷன் முன்னாடி அந்த காசை உரிமை தொகை சேர்த்து ஏன் கொடுக்குறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா, இது அன்னைக்கே அண்ணன் சொன்னது. வருஷம் வெயிலுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, காசு கிடையாது. நான் வரேன், அது தனி டாபிக். இது அன்னைக்கே அண்ணன் சொன்னது. கொண்டு வந்து லாரியா கொட்டுவாங்க, ஆனா நம்ம பணம் வாங்கி
வாங்கிக்கங்க, வாங்கிட்டு செவிட்டு மேல விசில் அடிச்சு அனுப்புவோம்னு சொன்னார். இதுதான் உண்மை. கண்டிப்பா. இன்னைக்கு தேதிக்கு 26% தான் வந்து நீங்க வந்து உங்களோட ஜிடிபில இருந்து, மாநிலத்தோட ஜிடிபில இருந்து கடன் வாங்க முடியும். கண்டிப்பா. நம்மளுடைய மாநிலத்தோட ஜிடிபி சற்றொப்ப 40 லட்சம் கோடிக்கு மேல. ஓகே. நம்மளோட கடன் ஆல்ரெடி 10 லட்சம் கோடி. கண்டிப்பா. we have already crossed the 25% benchmark. அதாவது நிக்கிறோம்னு சொல்றாங்க. நெக்ல நிக்கிறோன்றது இல்ல, அடுத்த வருஷம் நம்மளுடைய ஜிஎஸ்டிபி கொஞ்சம் குறைஞ்சா, அடுத்த வருஷம் ப்ரொடக்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்சா, ஏதோ ஒரு பாதிப்பு, இந்த போர் பாதிப்பு, கொரோனா பாதிப்பு மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒன்று, ஒரு சூப்பர் சைக்ளோன் 2 அடிக்குது, இல்லை ஒரு ஏதோ ஒரு நடக்கூடாது, ஏதாவது நடந்தா சரிஞ்சிருவோம். நம்ம கடன் நம்மளுடைய பெஞ்ச்மார்க் லிமிட்டை தாண்டிடும். ஓகே. இதுல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு யார் நினைச்சாலும் பண்ண முடியாது. அதாவது வேர்ல்டு வைடு சொல்றேன். வேர்ல்டு வைடு. ஏன்னா நீங்க உங்களோட லிமிட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா. ரெண்டாவது, இந்த வாங்கின கடன் என்ன பண்றாங்க? முதல் விஷயம், கடன் அதுக்கப்புறம் வாங்க முடியாது. அது வந்து என்ன பிளான்ல பண்றாங்கன்னா, எப்படியும் திமுக தோக்க போது அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்து மேல ஒரு வெயிட்டை போடுவோம், டென்ஷனை ஏற்படுத்துவோம். வந்த நாள்ல இருந்து பாரு மாடல் சரியில்லைன்னு சொல்லலாம். இது 2011 பண்ணாங்க. 2006 to 2011 இதே மாதிரி கஜானாவை தொடச்சு காலி பண்ணி வச்சுட்டு போனாங்க. ஜெயலலிதா மேடம் ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க வேற வழியே இல்லை, நான் கொஞ்சம் விலைவாசி ஏற்றி தான் ஆகணும், நானும் அவங்க எல்லாரும் சரி பண்ணுவேன்னு சொல்லி மாற்றினாங்க. ஓரளவுக்கு அந்த அம்மா கடன்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இன்ஃபேக்ட் அதை விட ஒரு மோசமான நிலைமை. ஏன்னா 75 ஆண்டு காலம் சுதந்திரம் வாங்கினது 75 ஆண்டு காலத்தில் வாங்கின கடன் 4 லட்சம் கோடி, அடுத்த 4 வருஷத்தில் வாங்கின கடன் 4 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி. ஓகே ப்ரோ. கிட்டத்தட்ட 75 வருஷமா என்ன பண்ணியிருக்குமோ கெடுதல், அது எப்படி 4 வருஷத்துல பண்ண முடியும்? அதான் எனக்கு புரியல. அதுதான் இந்த காசு. ஓகே. உங்களுக்கு கொடுத்த காசு இருக்குல்ல, இந்த காசு தான் அது. ஓகே. அதனால இது வந்து சர்வீசஸையும் மறைக்கிறதுக்கு, தாவேக்காவையும் மறக்க வைக்கிறதுக்காக பண்ற வேலை. மக்கள் இதை நல்லா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இவங்க வந்து சர்வீஸை மறைக்க, குழந்தைய நீங்க சொன்ன உதாரணம் சூப்பர், 2000 ரூபா வந்து பணம் கொடுத்து ஏமாத்துற மாதிரி கணக்கு. இப்போ நம்ம கொடுக்க போகிற 2500 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சர்வீஸை மறைக்கிறது நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறதில்ல, சர்வீஸை மறைக்க போகிறதில்ல, நம்ம கரெக்டாக சர்வீஸை கொடுக்க போகிறோம்னா நம்ம ஏன் 2500 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லை? இந்த இடத்துல தான் நான் முதல்லயே கோட் பண்ண சோஷியல் செக்யூரிட்டி மாடல்னு ஒன்று இருக்குது. ஓகே. இதெல்லாம் அட் வாட் காஸ்ட் அப்படின்றது தான் கேள்வி. ஓகே. வட்டிக்கு வாங்கி அடிக்க வாங்கினீங்கன்னா நாளைக்கு அந்த அடிக்கையை விற்றா வட்டி தான் கட்ட முடியும். கண்டிப்பாக. இப்போது நீங்கள் வந்து ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்குறீங்க, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரீங்க, இது எல்லாமே கடன்லேருந்து மட்டுமே அப்படின்னா இது பாதிக்கும். இது முதல் பிரச்சனை. ஸோ சரி, ஓகே, ஏதோ ஒரு வெல்ஃபேர் மாடல் கவர்மெண்ட்டு கடன் பட்டாலும் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடன் எங்கே போகுதுன்றது சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு சதி இருக்குது. இந்த திராவிடியன் மாடல் மக்களுக்கும் சமூக நீதிக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் எதிரான ஒரு மாடல்னு ஒன்று இருக்குது. என்ன ப்ரோ, பெரிய குற்றச்சாட்டு. உண்மையாகவே 1974 சப்ளான்னு ஒன்று கொண்டு வர சொல்கிறாங்க. SC/ST சப்ளான் அதுக்கு பேர். ஓகே. நீங்கள் வந்து நம்மளுடைய ஜனத்தொகையில் எத்தனை % வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எந்த பொது திட்டமாக இருந்தாலும் அதில் அத்தனை சதவீதம், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 30% ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னா, எந்த ஜென்ரல் பிளானாக இருந்தாலும் அதில் ஒரு 30% எக்ஸ்க்ளூசிவாக அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு போகணும் அப்படின்றத SC/ST சப்ளான் அப்படின்ற ஒரு ஐடியாவே. 2023 இந்த மகளிர் உரிமை தொகை வந்த பிற்பாடு நேஷ்னல் SC/ST கமிஷன் குரல் கொடுக்குறான். நீ இன்னும் அந்த SC/ST சப்ளான் போடவே இல்லை ஆக்ட் தமிழ்நாட்டில். 40 வருஷம் தாண்டிட்டு இப்போ நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வர, இந்த சோஷியல் செக்யூரிட்டி ப்ரோக்ராம்லையும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட நிதியத்தை எடுத்து பொதுமக்களுக்கு கொடுக்க போறியே, இது என்ன நியாயம்னு மேலேருந்து குரல் வருது. ஓகே ப்ரோ. உடனே இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்குற மாதிரி ஒன்று பண்ணோன்னே SC/ST சப்ளான் ஒன்று கொண்டு வராங்க வித் லாட் ஆஃப் லூப் ஹோல்ஸ். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, 10% அந்த SC/ST நிதியத்தை SC/ST மக்கள் கொடுத்தா போதும், இல்லை 10% மட்டும் செலவு பண்ணால் போதும், செலவு பண்ணாத தொகையை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகலான்னு ஏகப்பட்ட லூப் ஹோல் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அது பண்ணல. இப்போ இதுக்கு தான் நம்ம என்ன தாவேக்கா தீர்வு சொல்கிறோன்னா, முதல்ல ஒரு கேஸ்ட் பேஸ்டு சர்வே எடுங்க. சென்சஸ் ஒன்றிய அரசு எடுக்கும்போது நமக்கு அப்போ தான் கையில் ப்ரூஃப் இருக்கும், நம்ம அவன் டேட்டாவும் மெர்ஜ் ஆகுதா, ஒத்து போகுதான்னு பார்க்க முடியும். வாங்குறது கொடுக்கறது சரியானதா இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சர்வே எடுக்கும்போது அது மேனிபுலேட்டட் சர்வேவாக இருந்தா, நம்ம சமூக நீதி காப்பாத்துறோம், இதை காப்பாற்றணும்ல, என்கிட்ட இருக்கடா டேட்டா, என்னடா இது மாற்றி சொல்றேன்னு கேட்கணும்ல முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய உரிமைகள், இடஒதுக்கீடுகள், உள்ளிட ஒதுக்கீடுகள் எல்லாம் இதை சார்ந்துதான் இருக்கும். ஏன்னா 2021 நீங்க 10% கொடுக்கும்போது ஒரு சமூகத்துக்கு கோர்ட்ல ஏன் அது கண்டெஸ்ட் பண்ணும்போது அது வீழ்த்தப்பட்டதுன்னா, உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்டு கோர்ட் எம்பிரிக்கல் டேட்டா கொடுங்க. டேட்டா இல்ல, கரெக்ட். வந்த உடனே என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ஒரு ஆணையம் போறோம், நாங்க ஏற்கனவே அவங்க போட்டிருந்த ஆணையத்தையும் மூடிட்டாங்க. 5 வருஷமா சர்வேவும் எடுக்கு.
இப்போ 3 மாநிலத்தில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆள்ற மாநிலத்தில் சர்வே எடுத்துறாங்க, தமிழகத்தில் சர்வே எடுக்க மாட்டோம்னு அடம் பிடிச்சி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யார் என்னன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்ற வேலை பண்ணுறாங்கன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்கள் சர்வே எடுத்தாதான் இத்தனை சதவீதம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் உங்களுடைய அந்த நிதியத்திலேருந்து எடுத்து கரெக்டாக அவங்களுக்கு செலவு பண்ண முடியும். ஓகே. இதைத்தான் இப்போ ரீசெண்டாக எடுத்து பார்த்தா இப்போ கொடுத்த 2000 ரூபாவும் அந்த SC/ST சப்ளானுக்கு எடுக்க வச்சிருந்த காசு, ஒடுக்கப்பட்ட மக்களோட காசு எடுத்து எப்படி பொது நிதியத்துக்கு பொதுமக்களுக்கு செலவு பண்றீங்கன்னு கேட்டா பதிலே இல்லை. இதை நம்ம மட்டும் கேட்கல, அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கேட்கிறாரு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு MLA கேட்கிறாரு, இதுக்கு பதில் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, இவங்க கிட்ட முதல்ல எக்கனாமிக்கலா வழி தெரியல, கண்டிப்பா எப்படி வருமானத்தை ஈட்டுறதுன்னு தெரியல, அதை எப்படி மக்களுக்கு ரெஜுவினேட்டிங்கா செலவு பண்றதுன்னு தெரியல. மூணாவது அதுல சமூக நீதி ப்ராப்ளமும் வருது. இதை எது கொடுக்குறாங்கன்னா சர்வீசஸை பாதிக்கிறது கொடுக்குறாங்க. இவ்வளவு தப்புக்களை மறைக்க இந்த காசை கொடுக்கறது நியாயமா? இது எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஒன்று வைக்கிறேன். 2023 செப்டம்பர் மாதம் கொடுக்கும்போது இந்த 1000 ரூபாயோட மதிப்பு என்ன? சிம்பிளா போட்டிங்கன்னா அன்னைக்கு கிராம் தங்கத்தோட விலை எவ்வளோ? ஹார்ட்லி 5000 6000 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு 2025 மார்ச் மாதம் நின்னீங்கன்னா அது 15000 ரூபா போயிடுச்சு. இப்போ என் கேள்வி என்னன்னா, அன்னைக்கு 1000 ரூபாய்க்கு நீங்க என்ன வாங்க முடியுமோ அதே பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி இன்னைக்கு அந்த 1000 ரூபாய்க்கு இருக்கா? இல்லை. அப்போ நீ அந்த 1000 ரூபாய் எது கொடுக்குற? ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த 1000 ரூபாயை நீ சம்பாதிக்கிறதுக்கு அவங்களை என்ஹான்ஸ் பண்ணியிருந்தோம்னா அதை அவங்களுக்கு கொண்டு போய் விட்டுருக்கும். கண்டிப்பா. இல்லைன்னா அதை இன்க்ரிமெண்ட் போடுற அளவுக்கு அரசாட்சிக்காக அந்த தகுதி இருக்கணும். அன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தோம், இன்னைக்கு 2000 ரூபா கொடுக்கணும், அப்பதான் விலைவாசி கட்டுப்படி ஆகும்னு சொல்றது ரெண்டுமே இல்லை. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ரெவன்யூ மாடலே இல்லை. ஓகே ப்ரோ. இது எல்லாத்தையும் மறைக்க பண்றதுக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி முதல் பாயிண்ட் எங்களுக்கு மீன் பிடிக்க தேவைப்படணும், கற்றுக் கொடுக்கணும். ஓகே. மீன் பிடிக்க தெரிஞ்சவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ இந்த 2500 ரூபா ஒரு குடும்பத்துக்கு நீங்க கொடுக்கும் போது அவன் என்ன மீன் பிடிப்ப கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். மீன் பிடிக்க தெரியாதவனுக்கு மீன் கொடுக்கணும். அந்த மீன் தான் இந்த 2500 ரூபா. இது மீன் பிடிக்காத, மீன் பிடிக்க உபகரணம் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்குற மீனை வச்சே சாப்பிடு. 2023 அது கால் வயிறு பத்துச்சு, இப்போ அதுக்கும் பத்தாதுன்னு கொடுக்குற மீன் இல்லை இது. மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிக்கட்டும், கத்துக்க வேண்டியவன் கத்துக்கிட்டோம், முடிக்க முடியாம இருக்கவனுக்கும் மீனும் கொடுப்போம். சரி, நான் ஒரு விஷனரியா கேட்குறேன் ப்ரோ. இப்போ நம்ம தளபதி ஆட்சிக்கு 2500 ரூபா கொடுக்குறாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த பணம் இப்போ 2500 ரூபா கொடுக்குற அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இப்போ அதை இலவசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னாடி பேசணும்ல, நாம் தவிர்க்கும் கட்சி அவங்க என்ன சொல்கிறாங்க? சலுகைங்கிறாங்க, இதை நான் செய்ய மாட்டேங்கிறாங்க, சேவை கொடுப்பேங்கிறாங்க, பணம் கொடுக்கறது நோக்கம் கிடையாதுங்கிறாங்க. இப்போ இந்த 1000 ரூபா பணம் கொடுத்தது மாற்றத்தை ஏற்படுத்தலை, நம்ம கொடுக்க போகிற 2500 ரூபா மட்டும் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு வலுவான ஒரு கேள்வி இங்கே எழும்புதில்லை. அதை பற்றி ஒரு புரிதல். முதல் விஷயம் இப்படியே 10 வருஷம் கழிச்சு இருக்க வேண்டிய தேவை இருக்காது. தாவைக்கு வந்தா 10 வருஷம் கழிச்சு இந்த 2500 ரூபா தேவை இருக்காது, இருக்கக்கூடாது. இதுதான் அடிப்படை விதி. 10 வருஷம் கழிச்சும் 2500 ரூபா அரசாங்கம் போடுமான்னு காத்திருந்தாங்கன்னா நம்மளும் இங்கே ஃபெயில் ஆயிருக்கோம் தான் அர்த்தம். கண்டிப்பா நம்ம அதை நோக்கி போறது இல்லைன்றதான் என்னுடைய ஸ்டான்ச். இந்த சூழல் இந்த அரசாங்கம் இந்த இன்னைக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற நலிவுற்ற சமூகத்துடைய நிலைமை இது. இன்னைக்கு அந்த 1000 ரூபா கூட பத்தாது, அது 2500 ரூபாயாவது இருந்தாதான் குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்தோட மளிகை சாமான் தேவையாவது பூர்த்தி ஆகும். மளிகை சாமான் தேவைக்கு நிதி வச்சுக்கலாமா? குழந்தைகள் கல்வி டிராப் அவுட் ஆகாம ஒரு நிதி வச்சிருக்கமா? அங்க எனக்கு ஒரு கேள்வி. இது மொத்தத்தில் நான் ஒரு பேக்கா சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் கேள்வி. மக்களுக்கான நிதி குடும்பத்துக்குன்னு ஒன்று வச்சிருக்கோம், சமைக்கிறதுக்கு சிலிண்டர் ஒன்று வச்சிருக்கோம், குழந்தைங்க கல்வி டிராப் ஆகாம ஒன்று வச்சிருக்கோம். குறைஞ்சபட்சம் குழந்தைங்க படிக்கும், படிப்பு டிராப் ஆகாது, அம்மாவால மளிகை சாமான் வாங்கி சமைச்சு போட்டுற முடியும். பேசிக் இந்த குழந்தைங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட முடியுன்றதுதான் நம்ம நம்பிக்கை. இதைத்தான் ஒரு ஹோலிஸ்டிக் மாடலா இதுல குழந்தைகள் பாதிக்காம இருக்கிறதுக்கும் பெண்கள் பாதிக்காம இருக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மினிஸ்ட்ரி நேரடி கட்டுப்பாட்டுல அதற்கு ஒரு பாதுகாப்படை. முதல்ல நம்ம இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு வார்ஃபீல்டு மாதிரி ஆயிடுச்சு நம்ம உலகம். முதல் வேலை நம்ம எல்லாரும் நம்மளுடைய தாய்மார்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பான சூழல் கொண்டு போக வேண்டிய தேவைக்கு வந்துட்டு வாழ்றதை தாண்டி பாதுகாக்கணும், பத்திரமா காப்பாத்திட்டா போதுன்ற கொண்டு வந்துட்டானுங்க. அவ்வளவு ஏங்க ஒரு மாசத்துல இத்தனை ரேப்பாங்க பதியும், நியூஸ்ல இத்தனை மர்டர் அங்க நடக்கும். ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தண்டனை நிரூபிக்கப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் எப்படி வெளில சுத்திக்கிட்டு இருக்கான்? சரி ப்ரோ.